2009ஆம் ஆண்டில் நடைபெற்ற 5 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முன்னாள் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா புறக்கணித்தது போல் 2024ஆம் ஆண்டில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை இபிஎஸ் புறக்கணித்துள்ளார் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி இப்போ பொறுத்தவரை விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் அது குறித்து புறக்கணிப்பதாகத்தான் அந்த அறிக்கையே. அதனால இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கருத்தை நான் சொல்ல முடியும். அதில் ஏங்க 2009 அம்மா 5 தொகுதி புறக்கணிச்சாங்க. 2009 பெரிய அறிக்கை கொடுத்துட்டு அராஜகா, துளியா, அநியாயம், அத்துமீறல், ஜனநாயக படுகொலை எல்லா பணத்தையும் கருப்பு பணத்துல இருந்து கொள்ளடிச்ச பணத்துல இருந்து கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் எல்லா பணத்தையும் கொண்டு வந்து இறக்குவாங்க. இப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லிட்டு அன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணல. அன்னைக்கு அது மாதிரி தான் நடந்தது. அன்னைக்கு அதுக்காக 2011 ஆட்சிக்கு வராம போயிட்டோமா? 2009 ஆட்சிக்கு வராம போயிட்டோமா? 2009 இடைத்தேர்தல் புறக்கணிச்சோம். 2011 ஆட்சிக்கு வந்துட்டோமே. அதுக்கு ஜனங்களுக்கு தெரியுது, மக்களுக்கு வாக்காளருக்கு புரியுது. அதனால வாக்காளர் பொறுத்தவரை அவங்க பொதுச்சாளர் கொடுத்த அறிக்கை இப்போ இங்க ஊடகம் மூலம் பேசுறதை வச்சு அவங்க தெளிவுபடுத்துவாங்க. இல்ல கண்டிப்பா அந்த மாதிரி சொல்ற அந்த கருத்து உங்களுக்கு கண்டிப்பா அது ஏற்றுக்க முடியாதது. மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.